இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஹோட்டலில் கொடுப்பாங்க பாருங்கள், வெஜிடபிள்லாம் இல்லாத சப்பாத்திக்கெலாம் அந்த மாதிரி சால்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஹோட்டலில் வந்து சப்பாத்தியோடு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே போல் எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை ஏன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 2 வெங்காயம் அரிஞ்சிருக்குங்க பொடி பொடியாக. அதே போல் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. நம்ம இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கேஸ் பற்ற வச்சுட்டு நான் ஒரு குக்கரை வச்சுருக்கேங்க. நம்ம குக்கரில் தாளிச்சிக்கலாங்க. இது எம்டி சால்னாங்க, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. பட்டை 1 போட்டுக்கலாங்க. நம்ம ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். பாருங்கள், சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. லவங்கப்பூ ஒரு 4 போட்டுக்கலாங்க. இது பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. நம்ம அரிஞ்சு வச்ச 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிச்சு. நம்ம அரிஞ்சு வச்ச 2 தக்காளியும் போட்டுக்கலாங்க. நம்ம 2 தக்காளியும் போட்டுடலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிக்குது. இப்போ நம்ம பூண்டு வந்து நம்ம 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதனால் நான் இது 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இல்லை நீங்கள் 2 இஞ்சி பூண்டு ஒன்றா அரைச்சி வச்சுருந்தா 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே போய் நம்ம தேங்காய் அதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாங்க. ஸ்லோவாக வச்சுட்டு போயிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாங்க. மிக்சியில் வந்து என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 1 கப்பு சிறுசாக அரிஞ்சிருக்கேங்க தேங்காய். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் வந்து கசகசாங்க, இது கூடயே போட்டுடலாம். அப்போ தான் வந்து கிரேவி திக்காக வருங்க. முந்திரி பருப்பு ஒரு 6-7 போட்டுக்கலாங்க. நீங்கள் முந்திரி இல்லைன்னா இதோட பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு 2 துண்டு போட்டுக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு 2 துண்டு எடுத்துருக்கோங்க. இது போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. வேஸ்ட்டாக தேங்காய் விழுது நம்ம அரைச்சின்னு வந்துட்டோங்க. பாருங்கள், கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாங்க. நம்ம புதினா போட்டு நல்லா வதங்கிங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், கறிவேப்பிலை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதங்கிடலாம், வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. சப்பாத்தி பூரியோடலாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகாய் தூளுங்க ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா வதங்கிச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விதை ஊற்றிடலாங்க. தேங்காய் பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுக்கோம் பாருங்கள், அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்ஸி அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலாங்க. இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா பொடிங்க. போட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாங்க. இது எம்டி சால்னாங்க, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. நம்ம காயெல்லாம் போடாதனால ஒரே விசிலுங்க. காயெல்லாம் போட்டோம்னா நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரே விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டுங்க. அதே நம்ம வந்து காயெல்லாம் போடாதனால ஒரு விசில் வச்சுருக்கோங்க. காயெல்லாம் போட்டால் 2 விசில் வச்சோம்னா சரியாக போயிடுங்க.
ஹோட்டலில் வந்து சப்பாத்தியோடு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து பலாவோடு செய்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி திக்காக வச்சுன்னுக்குறேங்க. சப்பாத்தி பலாவோடு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து திக்னஸ் எவ்வளோ வேணுமோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் எம்டி சால்னா செஞ்சேன் பாருங்கள். நான் கீ ரைஸோடும் சப்பாத்தியோடும் நான் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.